அன்பார்ந்த சகோதரமே, நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. இறையேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவை சிறப்பு செய்கின்ற மே மாதத்தின் 23ஆம் நாளாகிய இன்று அன்னை மரியா இறைவன் மீது கொண்டுள்ள அசையா நம்பிக்கையை போன்று நம்முடைய விசுவாச வாழ்வும் இருக்க வேண்டும் என்று இறைவன் இத்திருப்பலின் வழியாய் அழைப்பு விடுக்கிறார். கிறிஸ்துவை உதரத்தில் தாங்கிய நாள் முதல் தூய ஆவியார் வரும் நாள் வரை மட்டுமல்லாது திருச்சபையை மீண்டும் உறுதிப்படுத்தி இன்றும் நாம் ஒவ்வொருவரையும் விசுவாச வாழ்வில் வளர்த்தெடுத்து வருகிறார் நம் தாயாம் அன்னை மரியா. கொரோனா என்னும் கொள்ளை நோயினால் நாம் திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள் அனைத்தும் எளிமையாக இருந்தாலும் நமது விசுவாசமானது ஆழமானது. அது பாறையின் மீது கட்டப்பட்டதால் என்றும் அசைவுறாது. இவற்றிற்கெல்லாம் அடிநாதமாக விளங்குகின்ற அன்னை மரியாவின் பரிந்துரை ஜெபத்தை நாடுவோம். அன்னை மரியா நம் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக இந்த உலகம் முழுவதையும் காத்து நம்முடைய விசுவாச வாழ்வில் தளர்ச்சியடையாமல் இருக்க இறைவனிடம் பரிந்துரைப்பார் என்ற அசையா நம்பிக்கையுடன் இணைவோம் இறைவனின் உயிருள்ள பலியாம் இக்கல்வாரி பலியில். அன்புக்குரியவரே, நாம் தளர்வில்லா விசுவாச வாழ்வு வாழ அன்னை மரியாள் நமக்கு துணையாக இருக்கின்றார். விசுவாசத்தில் சோர்வுற்ற நேரங்களுக்காக, தளர்வுற்ற நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரு பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதை வானதூத புனிதர்களே, சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் இதற்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Thank you.
ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான ஆட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களை நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை நாங்கள் பொய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவே மெசியா என அப்பல்லோ மறைநூல்களின் மூலம் எடுத்துக்காட்டினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கலாத்தியா, பிரிகியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ எனும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறைநூல்களில் புலமை வாழ்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர், ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கிலாவும் அவரை அழைத்துக் கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதரர் சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறை அருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாயிருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 23 முதல் 28 வரையிலான இறை வார்த்தைகள். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக் கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் ஒருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாய் பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவரே, நம்முடைய கத்தோலிக்க விசுவாச பாரம்பரியத்தில் மே மாதம் முழுவதும் மாதா வணக்க மாதமாக மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகின்றது, சிறப்பிக்கப்படுகின்றது. இன்று இம்மாதத்தின் 23ஆம் நாள் அன்னை மரியாளை கொண்டாடி மகிழ்கின்ற தருணத்திலே ஒன்றாக கூடியிருக்கின்றோம். அன்னை மரியாள் என்று சொல்லுகின்ற பொழுது பல வியப்புக்கு சொந்தக்காரராக திகழ்பவர் அவர். உதாரணமாக, புனிதர்கள் பாரம்பரியத்தை நெறியுடன் பின்பற்றக்கூடியவர்கள் நாம் கத்தோலிக்க விசுவாசிகள்.
ஒவ்வொரு புனிதரையும் மனதிலே கொள்ளுகின்ற பொழுது அவர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட தோற்றம் நம்முடைய மனதுக்கு வருகின்றது. அவற்றை பொதுவாக நாம் படங்களிலோ அல்லது சிறுவங்களிலோ பார்த்திருப்போம். எனவே குறிப்பிட்ட அந்த புனிதரை நினைவு கூறுகின்ற பொழுது அந்த படத்திலே நாம் பார்த்த உருவம் அல்லது தோற்றம், சிறுவத்திலே நாம் கண்ட அந்த உருவம் அல்லது தோற்றம் நம்முடைய நினைவுக்கு வருகின்றது. இதனை அப்படியே அன்னை மரியாளோடு ஒப்பிட்டு பார்த்து பேசுகின்ற பொழுது இந்த ஒரு உருவம் அல்லது அந்த ஒரு உருவம் என்று தனிப்பட்ட ஒரு உருவத்திற்குள் அல்லது சிறுவத்திற்குள் வடிக்க முடியாதவராக, அடக்க முடியாதவராக அன்னை மரியாள் இருக்கிறார். 1000க்கு மேற்பட்ட புனிதர்களை கொண்டது நம்முடைய பாரம்பரியம். முதல் புனிதராக எல்லா மனங்களிலும் கொள்ளை கொண்டு வாழும் பெயர் பெற்ற புனிதராக இருக்கக்கூடியவர் அன்னை மரியாள். இந்த அன்னை மரியாளுக்கு லட்சத்திற்கு மேற்பட்ட படங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, சிறுவங்கள் வடிக்கப்பட்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான தோற்றங்கள், லட்சக்கணக்கான வடிவங்கள். இந்த லட்சக்கணக்கான வடிவங்கள் அல்லது தோற்றங்கள் என்பது மனித கற்பனையிலே உருவானது அல்ல. அதைத்தான் நாம் மனதிலே பதிக்க வேண்டும். அது நமக்கு விசுவாசத்திற்கு ஒரு உந்து சக்தியாக மாற வேண்டும். மனித கற்பனையிலே இந்த புனிதையை, இயேசுவின் அன்னையை நாம் இவ்வாறு வடிக்கலாமே என்று மனிதர்கள், சிறந்த கலையாளர்கள் உருவாக்கியதல்ல இத்தகைய உருவங்கள், இத்தகைய தோற்றங்கள். மாறாக பல்வேறு நாடுகளிலே விசுவாசிகள் அன்னை மரியாவை இவ்வாறு அனுபவிக்கின்றார்கள். உதாரணமாக நாம் வேளாங்கண்ணி மாதா என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கென்று ஒரு தோற்றம், அது வேளாங்கண்ணி அனுபவம். இப்பொழுது மின்னல் மாதா என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கென்று ஒரு தோற்றம், அது ஒரு அனுபவம். இவ்வாறு விசுவாசிகள் லட்சக்கணக்கான அனுபவங்களை அன்னை மரியாளை குறித்து கொண்டிருக்கின்றார்கள், கண்டிருக்கின்றார்கள். அதனை அவர்கள் உருவமாக, படமாக வடிக்கிறார்கள். எனவே அன்னை மரியாளை ஒவ்வொரு இடத்திலும் அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப, விசுவாசிகளின் தேவைக்கு ஏற்ப தன்னை வெளிப்படுத்திய பொழுது எதனை இறை விசுவாசிகள் கண்டார்களோ, அனுபவித்தார்களோ அதனை உருவமாக, வடிவமாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். எனவே வேறு எந்த புனிதர்களுக்கும் இல்லாத வகையில் அன்னை மரியாளுக்கு லட்சக்கணக்கான உருவங்கள், வடிவங்கள். இவ்வாறு பல்வேறு அனுபவங்களை நமக்கு அளித்தருகின்ற அன்னை மரியாள் நாம் இறைவனோடு சேர்ந்து வாழ்வதற்கும், இறைவனோடு இணைந்த, இறைவனை நமக்குள் உறைய வைக்கின்ற தூய வாழ்வை வாழ்வதற்கு சிறந்ததொரு முன் மாதிரியாக, வழிகாட்டியாக இருக்கின்றார். வாழ்க்கை என்றாலே துயரங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது நாம் வாழுகின்ற காலம் துயரத்தின் உச்சகட்டமாக இருக்கின்றது. எது எப்போது நடக்கும் என்று எதுவுமே தெரியாத ஒரு சூழல் கொரோனா காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். துயரமே பலரையும் ஆட்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்னை மரியாளை இறைவன் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இத்தகைய ஒரு சூழலை அவருக்கும் இருந்தது மனதளவிலே. இன்று நாம் உலகிலே அனுபவிக்கின்ற இதே துயரம், நாளை என்ன ஆகுமோ என்ற பிரச்சனைகள், கஷ்டங்கள் அன்னை மரியாளின் உள்ளத்திலே இருந்தது. கடவுள் கன்னியான அன்னை மரியாவை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது கடவுளுக்கு ஆம் என்று பதில் சொல்லுகின்ற சூழல் அன்னை மரியாவுக்கு ஏற்படுகின்ற பொழுது அவர்களுடைய மனதிலே ஏற்பட்ட போராட்டத்திற்கும் இன்று நடைபெறுகின்ற போராட்டத்திற்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இல்லை. நாளை என்ன ஆகும் என்று தெரியாத திக்கற்ற சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை வேலைக்கு செல்ல முடியுமா? வாழ்க்கை வழக்கமாக மாறிவிடுமா? வழிபாடுகள் நடைபெறுமா என்ற ஒரு ஏக்கத்தோடு தான் நாம் இன்றைய நாளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுடைய அழைப்பிற்கு ஆம் என்று சொல்லுகின்ற பொழுது, கன்னி கருத்தாங்க வேண்டும் என்ற அழைப்பிற்கு ஆம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகம் தன்னை எவ்வாறு பார்க்கும் என்ற 1000 கேள்விகள் அவர்களுடைய மனதிற்குள் ஓடியிருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இருப்பினும் கடவுள் நம்பத்தக்கவர், கடவுள் உண்மை உள்ளவர், கடவுள் மாறாதவர் என்ற நம்பிக்கையிலே
கடவுளின் அழைப்பிற்கு ஆம் என்று அன்னை மரியாள் பதில் சொல்கின்றார். எனவே குழம்பி போயிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை அரசு முடிவுகள் எவ்வாறு இருக்கும், எந்தெந்த செயல்பாடுகளை அனுமதிப்பார்கள் என்று நமக்கு தெரியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். என்னவென்று தெரியாத ஒரு மிக மோசமான சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாள் அந்த சூழலிலும் கடவுளை நம்பி ஆம் என்று பதில் சொன்னார். எனவே ஒருவேளை இந்த உலகத்திலே அவர் பல்வேறு துயரங்களை அனுபவித்திருந்தாலும் அன்னை மரியாள் சொன்ன ஆம் என்ற வார்த்தையிலே உலகத்தின் மீட்பு நிர்ணயம் செய்யப்பட்டது. நாம் அனைவரும் மீட்பை பெற்றவர்களாக, கடவுளை அப்பா தந்தா என்று உரிமையோடு அழைக்கின்ற பேறு பெற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இயேசு வழியாக அந்த பேருடைமையை நாம் பெற்றுக் கொண்டோம். அதற்கு அடிப்படை காரணம் அன்னை மரியாளின் ஆம் என்ற சொல், குழம்பிய சூழலிலே அவர் சொன்ன ஆம் என்ற சொல். எனவே குழம்பிய சூழலிலே நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கோவிட்-19 என்ற நோயினுடைய தாக்குதலில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஐயப்பாடுகளோடும் வேதனைகளோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த குழம்பிய சூழலிலும் அன்னை மரியாளை போல உறுதிப்பட கடவுளுக்காக ஆம் என்று சொல்லுகின்ற பொழுது, விசுவாசத்தை தளர்விடாமல் இருக்கின்ற பொழுது, இந்த உலகம் தருகின்ற அத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலும் நாம் மகிழ்ச்சியான வெற்றியான வாழ்க்கையை தொடர முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே அன்னை மரியாளை போல உறுதி உடையவர்களாக, மன உறுதி உடையவர்களாக, விசுவாசத்தில் தளர்வுறாதவர்களாக நாம் வாழ்வோம். ஆமீன். நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், உடன் இருக்கிறார். அவர் ஒருபோது நம்மை கைவிடுவதில்லை என்ற நம்பிக்கையோடு நமது தேவைகளை எடுத்துச் சொல்லி ஜெபிப்போம். உலகத்தில் முடங்கியிருக்கும் இந்நாட்களில் தங்களது வல்லமையான ஜெபங்களாலும் பிறருக்கு செயல்கள் வழியாக உம்மை உலகிற்கு எடுத்து காட்டுபவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் ஒவ்வொருவரும் மக்களின் நலனில் அக்கறை உள்ளவர்களாய் வாழவும், கொரோனா ஒழிப்பு பணியினை விவேகத்துடனும் முன்மதியுடனும் திட்டமிட்டு செயலாற்றவும், எம் மக்கள் ஒவ்வொருவரையும் அரண் போல் சூழ்ந்து நின்று பாதுகாத்து பராமரித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நோயற்றவருக்கு அல்ல, நோயற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று மொழிந்த நம்பி இயேசுவே, கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் உமது குணப்படுத்தும் ஆற்றலை உணர்வும், இந்த நோயின் கொடூரத்தை தாங்க தேவையான உடல் வலிமையையும் மன வலிமையையும் தரவும், இவர்கள் அனைவரும் பூரண சுகம் பெற்று நலமுடன் அவரவர் இல்லம் திரும்பவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, ஊரடங்கின் காரணமாக தங்களது அன்றாட தேவைகளை நிறைவு செய்து கொள்ள முடியாத ஒவ்வொரு ஏழை எளிய மக்களையும் பெயர் சொல்லி உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, அவர்களது பொருளாதார நெருக்கடியை நல்லுள்ளம் படைத்தவர்கள் வழியாக சரி செய்யவும்,
தங்களது தேவைக்கும் அதிகமாக செல்வம் வைத்திருப்பவர்கள் இல்லாதவர்களுடன் பகிர்ந்து வாழ அவர்களின் உள்ளத்தை கருணையினால் நிரப்பியர்களும் அனைத்து மக்களும் அருள்வாழ்விலும் பொருளாதாரத்திலும் நிறைந்து வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரை, பங்கு சமூகம் முழுவதையும் உம் பாதம் தந்து ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் தேவையான அருளையும் ஆசிரியையும் தந்து வழிநடத்தவும், விசுவாச வாழ்வில் தளர்ச்சியடையாமலும் சோர்ந்து போகாமலும் குடும்பமாக இணைந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கவும், தங்களது பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்த்தெடுக்கவும், குடும்பங்களில் அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி நிலைத்திருக்கவும், உடல்நலமற்றோர் நற்சுகத்துடன் வாழவும், கருவுற்றிருப்போர் நல்ல முறையில் குழந்தையை பெற்றெடுக்கவும், உம்மிடம் வேண்டி விரும்பி கேட்கின்ற அனைத்து விண்ணப்பங்களையும் நிறைவேற்றி தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் அனைவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். அருளும் கோட்டையுமானவரை இயேசுவே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம். உலகம் முழுவதும் சோர்வடைந்திருக்கின்ற இக்காலகட்டத்தில் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். உங்களுடைய கண்ணீரின் நாட்கள் இன்றோடு முடிவுக்கு வந்தன என்ற வாக்குத்தத்தம் சொன்னவரே, கொரோனா வைரஸ் அதை ஏற்படுத்துகின்ற கோவிட்-19 என்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த முழு உலகத்தின் மீதும் நீர் மனம் இறங்கும்படியாக, எம் உலகத்தை கண்ணோக்கும்படியாக, எம் மானுடத்தை காக்கும்படியாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நோய் ஏற்படுத்துகின்ற அச்சம், இதனால் அச்ச உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் யாவரையும் உமது திரு பாதத்துக்கு கொடுக்கிறோம். எங்களுக்கு மனமிறங்கும், எங்களை ஆசீர்வதி. ஆண்டவரே, உமது இரக்கம் நிறைந்த கரங்களின் வல்லமை எங்கள் அனைவருக்கும் மிகுதியாக கிடைக்க வழிகாட்டும். திக்கற்றவர்களாக இருக்கின்ற ஏழை எளியவர்கள், தொழிலாளர்கள் யாவருக்கும் மனம் இறங்குவீராக. இந்த நோயினால் பாதிக்கப்பட்டதனால் பிற சகோதர சகோதரிகளால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கின்ற நிலை, இதனால் ஏற்படுகின்ற மன வருத்தங்கள், இவற்றின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகள் ஒவ்வொருவருக்கும் மனமிறங்கும். இந்த நோயாளிகளை பராமரிப்பவரையும் ஆசீர்வதிப்பீராக, உடனிருப்பீராக. ஆண்டவரே, உள்ளங்களை ஊடுருவி காணுகின்றவரை, எங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களை, விண்ணப்பங்களை உமது திரு பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நாளை என்ன ஆகுமோ என்ற நிலை எல்லா வீடுகளிலும் நிலைக்கின்றது. வேலைக்கு செல்ல முடியுமா என்ற ஏக்கம் நிலைத்திருக்கின்றது. பொருளாதார உயர்வு, குறிப்பாக விலைவாசி உயர்வு, இவற்றின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் யாவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை நேற்று அருள் புரிவீராக. விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கின்ற எல்லா விண்ணப்பங்களுக்கும் செவி சாய்த்தருளும். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா
ஒரு சிறு நிலையாய் வழியில் நான் இருந்தேன், மலர்ந்து அர்ப்பணித்தேன். அன்பு சகோதரனை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பரிபொருட்களோடு உம்மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருளவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டு புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவது மிக சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளி. சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று கிறிஸ்து வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உன் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன, கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது.
படைகளின் கடவுளானவர் தூயவர் 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 வான் படைகளின் கடவுளானவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவரும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெரோதாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள
உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதியின் வாழ்த்துக்கள். Thank you.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கும் மேலிரக்கமும் எங்கும் மேலிரக்கமும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதி அற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனதான்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இதனால் அருளடையாளங்கள் வழியாக உம்மில் ஒன்றித்திருக்கின்ற நாங்கள் அன்னை மரியாளின் பரிந்துரையை பின்பற்றி என்றும் உமக்கு ஊழியம் புரிபவர்களாக வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு நிறையாசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்புமிகு பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். இறைவன் நம்மோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. Namaskar.
தூய ஆவியாரின் பெயராலே